ரெக்கார்டிங் ஓட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இதுல மைக் எடுக்குது. எடுக்குதுன்னா ஓகே. வேலை எடுக்க நம்ம ரைட் ஓகே. அதான் இதுல சவுண்ட் வந்து வரல, இதுல வருது. ஓகே. சரி, என்ன ஓடுதோ ஓடிட்டோம். இல்ல நம்ம அதான் அனாவசியமா நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். சரியா? இப்ப சவுண்ட் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு போதும். ஆமா. ஐ மீன் வீடியோ கிடைச்சிருச்சுன்னா போதும். சவுண்ட் வந்து ஓகே தான். சவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி எனக்கு என்ன கலர் காம்பினேஷன் தெரியணும் நான் பண்றதுக்கு, அவ்வளவுதான். ஆமா, வேணும்னா கேட்டுக்கிட்டா சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதானே. நான் நோட் பண்ணிக்கிறேன். எப்படி நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன் அப்படி. ஆமா. சரியா? இப்ப வந்து ஒரு செகண்ட் பாக்கணுமா பிக்சரை? ஒரு செகண்ட் பாக்குறோமா? அவசியம் இல்லை சார். தேவையில்லையா? ஓகே. ஓகே, இது முதல்லயே செஞ்சிருந்துருக்கலாம் நம்ம. சரி, இப்ப நான் வந்து என்னுடைய பிரஷ் செட் எடுத்து வச்சுக்கணும். சரி, நான் வந்து இப்ப என்ன செய்ய போறேன்னா, முதல்ல வந்து நான் இந்த இடத்த கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துட்றேன். இல்லாட்டி நம்ம இதை கொடுத்துட்டு அங்க வரதான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னன்னா, முதல்ல தலைகளை போட்டுடலாம். அப்படி 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 புள்ளி வச்சுட்டு அங்கங்க கலர் கொடுத்துட்டோம்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட வச்சுக்கிட்டு நம்ம அங்க என்ன கான்ட்ராஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். கரெக்ட். ஓகே. ஏன்னா நமக்கு அந்த கான்ட்ராஸ்ட் தான் ரொம்ப முக்கியமா நமக்கு தேவை. அந்த கான்ட்ராஸ்ட் இதை வச்சுதான் செய்ய முடியும். நான் இப்ப என்ன கலர்ஸ் வைக்க போறேன் அப்படின்னா, இப்ப எங்கிட்ட வந்து வெர்மிலியன் எடுத்து வச்சிருக்கேன், பான்சியானா எடுத்து வச்சிருக்கேன், கிரீன், ஒரு ப்ளூ, கொஞ்சம் போல பிரஷியன் ப்ளூ எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பிரஷியன் ப்ளூ வந்து நமக்கு வந்து டார்க் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போன தடவை எடுத்த அதே கலர்ஸ் தான். போன தடவை எடுத்த அதே கலர். ஆனா இந்த தடவை பிரஷியன் ப்ளூவும் எடுத்துக்கிறோம். அல்ட்ராமரைன் ப்ளூ எடுத்திருந்தோம் இல்லையா, இந்த தடவை பிரஷியன் ப்ளூவும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கிரீன் ஏற்கனவே இருக்கு என்கிட்ட, கொஞ்சம் கொஞ்சம் எல்லோ இருக்கு. ஏன்னா எல்லோ எல்லாம் அங்க வச்சுட்டு வரும். இது என்னன்னா, அக்ரலிக் கிளாஸுக்கு கம்பேர் பண்ணதுல இதுல ஓரளவு கலர் காம்போ புரியுது. ஓகே, இது இதுவாதான் இருக்கணும் அப்படின்னு புரியுது. கொஞ்சம் ஓகே. ரொம்ப அக்ரலிக் கிளாஸ் எல்லாம் ரொம்ப தடுமாறுவேன். என்ன கலர் எடுத்துருக்கீங்க? வரல, எனக்கு அது வரலையே கலர் இல்லை. இப்ப அட்லீஸ்ட் வருது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இப்ப கலர் வீல் மூலமா ஐ கேன் சூஸ் எனி ஷேட் ஆஃப் த அதர் கலர்ன்றது புரியுது. எடுக்கலாம் அப்படின்றது. ஆமா ஆமா, அது இம்பார்ட்டன்ட். அது வந்து இன்ஸ்டிங்டிவா வர்றதுதான். அதாவது அதுக்கு ஃபார்முலா கிடையாது. நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபார்முலாஸ் கொடுப்பாங்க. இந்த இந்த இடத்துக்கு வந்து இப்படி வைங்க. இந்த நம்ம ராஸ் கூட அப்படிதான் செய்வாப்ல. ஃபார்முலாஸ் இருக்கும். அப்படின்றப்ப எல்லா பெயிண்டிங்கும் ஒரே ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அது தேவையாவும் இருக்கு, எல்லா பெயிண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு. நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆமா. இப்ப நான் வந்து முதல்ல வந்து தலைகளை வச்சிருப்பேன். சரியா? முதல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய தலைகள் 2 தலையை வச்சுட்டேன் அப்படின்னா என்ன செய்யறேன்னா, பிரஷியன் ப்ளூ எடுத்துக்கிறேன். பிரஷியன் ப்ளூ கொஞ்சம் திக்கா இந்த சென்ஸ் தண்ணி தான், ஆனா டார்க், நல்லா டார்க்கா எடுத்துட்டு பிரஷியன் லோட் பண்ணி அந்த ப்ளூ ப்ரௌனுக்கு கொண்டு போயிடுறேன். இல்ல இங்கே வச்சிடறேன். இங்கே ஒரு ஓரத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பிரஷியன் ப்ளூ இருக்கட்டும், கொஞ்சம் போல வாமிலியன் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் போல வாமிலியன் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வாமிலியன் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் போல வாமிலியன் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரௌனிஷ் டோன் வந்துருச்சு. கொஞ்சம் லேசா வார்மா தான் இருக்காது. இப்ப என்ன செய்யறேன், கொஞ்சம் கிரீன் எடுத்து அதுல மிக்ஸ் பண்ணேன்னா நியூட்ரலைஸ் ஆகும் கலர். கரெக்ட். இப்ப நான் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் பிளாக்கா தெரியும். சரியா? இப்ப நான் திரும்ப வந்து இதுக்கு வரேன். இது கிட்ட போகவே இல்லை, அப்படியே இருக்கட்டுமா? சரியா இருக்கு சார். சரியா இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய சில ஹெட்ஸ் மாத்திரம் போடுறேன். கொஞ்சம் ரஃபா தான் போடுறேன். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிபிஷியலா இருக்கும்.
ம். இப்படியே நான் வச்சுக்கிட்டே போனேன் அப்படின்னா என்ன ஆகும்னா என் பிரஷ்ல கலர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ம். அப்ப என் பிரஷ்ல கலர் குறைய குறைய டிஸ்டன்ஸ் போற ஒரு ஃபீலிங் வந்துடும். ம். இப்ப நான் வந்து கொஞ்சம் போல தண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் போல பிரஷ் நனைச்சி கலர்லயே வைக்காம என்ன செய்யறேன்னா கொஞ்சம் போல டிப்புல பிரஷ் அப்படி நனைச்சிட்டு ம். கொஞ்சம் டைல்யூட் ஆக்கிக்கிறேன். ரைட். கொஞ்சம் கொஞ்சம் டைல்யூட் ஆக்கிக்கிட்டேன்னா டிஸ்டன்ஸுக்கு போக ஆரம்பிச்சிடும் ஹெட்ஸ். ம். அந்த டிஸ்டன்ஸும் நம்ம வந்து ஈக்குவலா வச்சுட்டு போகாம கொஞ்சம் விட்டு விட்டு விட்டு, சில இது பக்கத்துல இருக்கு, சில ரொம்ப தூரத்துல போகுது, அப்படியே வச்சுட்டோம்னா அங்க போனப்ப நல்ல டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. ம். இங்க வந்து என்ன செய்யலாம்னா ஃபேட் அவுட், பெரிய சைஸ் தான் ஹெட் வைக்கிறேன்னா ஆனா ஃபேட் அவுட் ஆக்கிடுறேன். ரைட். என் பிரஷ் வந்து எம்டியா இருக்கு ஆல்மோஸ்ட். ஆ. இங்கேயும் நான் வந்து 2 ஹெட் போட்டாலும் இம்பார்ட்டண்டா இல்ல, அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிடுறேன். ரைட். இப்ப அங்க வந்து நிறைய பீப்புள் இருக்கிற ஒரு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டோம். ம். அஹ்? ம். என்னத்துக்கு அவ்வளவு ஸ்பேஸ் விட்டுருக்கோம்னா நம்ம இப்ப ட்ரெஸ் போட போறோம் ஆ. அவங்களுக்கு. ரைட். இப்ப ட்ரெஸ் போடுறப்ப என்ன பாருன்னா நான் வந்து இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ட்ரெஸ் அப்படின்னா நான் வந்து எல்லோஸ சொல்லுவேன். ம். அதனால எல்லோ எடுத்துக்கிறேன், நல்ல பிரைட்டாவே எல்லோ எடுத்துக்கிறேன். எல்லோ பக்கத்துல ரெட் இருக்கு எனக்கு, முதல்ல எல்லோ எடுத்துக்கிறேன். எல்லோ எடுத்துட்டு நல்ல கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போடுறேன். ம். அங்கங்க டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போறேன். அதை ம். நான் இதை ப்ளீட் ஆகிறத பத்தி அதெல்லாம் ஒன்றும் நான் கவலைப்பட போறது கிடையாது. எனக்கு என்னதான் ப்ளீட் ஆனாலும் சரியா தான் இருக்கும். ரைட். கொஞ்ச நேரத்துல ட்ரை ஆயிடும். இது ஆமா அந்த இது டெக்ஸ்டர் கிடக்கும் ஒண்ணு. ஆமா ஆமா, அது அந்த லைட் அண்ட் ஷேட் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வரும். ம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒயிட்ஸ் நிறைய இருக்கும், எல்லோஸ் நிறைய இருக்கும். ஆஃப் லேட் இவங்க நம்ம தலைவர்கள் வந்ததுக்கு அப்புறம் காவி கலர் நிறைய வருது. ம். ஓ, இன்னைக்கு காவியில தான் வந்து நீ நிக்கிறியா? சரி சரியா. இப்ப நான் இந்த ஆளுக்கு வந்து ஆக்சுவலா அந்த போட்டோல இருக்கு, இந்த ஆளுக்கு வந்து ஒரு காவி கலர்ல ஒரு துண்டு மாத்திரம் போட்டு விட்டார். ஆ. அந்த துண்டு மாத்திரம் அப்படி இருக்கிற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் காவி கலர் ஆட்களை வந்து போடுறேன். ம். நான் வந்து ரெட்டிஷாவும் போடலாம், காவி கலரும் போடலாம். ரொம்ப ஆப்வியஸா இல்லாத மாதிரி டிஸ்டன்ஸ் போக போக ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கலர்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ம். இப்ப நான் கொஞ்சம் ப்ளூஸ் வைக்கலாம்னு பாக்குறேன். ம். ஆக்சுவலா பிரஷன் ப்ளூ எடுத்துறேன். ஓகே. ஏன் பிரஷன் ப்ளூ எடுக்கிறேன்னா அந்த ஸ்கையோட கலரோட இது கான்ட்ராஸ்ட் ஆகுறதுக்காக. ரைட். ம். இப்ப எங்கெல்லாம் ஒயிட் தெரியுதோ அங்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கலர் கொடுத்து கட் பண்றேன் ஃபிகர்ஸ். ம். ப்ளூவை வச்சேன். தெரியுதா? கிளியரா தெரியுது? இப்பயே வந்து அந்த ஒரு கிரவுட் வந்த ஒரு ஃபீலிங் ஆமா. வந்துருச்சு. நல்ல டிஸ்டன்ஸும் போயிடுது, ஆமா நல்ல க்ரௌட் இருக்க ஃபீலிங். பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு டீட்டெயில் கொடுத்துட்டோம்னா என்னமோ நம்ம எல்லா இடத்துக்கும் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் ஒன்று இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு ஏரியாவை டீட்டெயில்டாக காட்டிட்டு மீதி ஏரியாஸை வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளா காட்டினாலும் ம். ஒரு எல்லா இடத்துலயுமே டீட்டெயில் வச்ச ஒரு ஃபீலிங் இருக்குமா, அந்த ஃபீலிங் வந்து இங்க கொண்டாந்துடுறோம். அதே டெக்னிக்கை இங்க யூஸ் பண்றோம் நம்ம. ம். அதாவது இங்க இது இப்ப நான் இந்த இடத்துல இந்த இந்த ஃபிகர் அப்படி கொடுத்துட்டேன், இந்த ஃபிகர் கொஞ்சம் இருக்கு,
இப்ப இங்கெல்லாம் நம்ம ஒண்ணும் செய்யலைன்றது வந்து டிஃபெக்டிவா தெரியாது, அந்த இடத்துல வந்து விட்டுட்டாங்க, விட்டுட்டு செஞ்சிருக்காங்க ம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். அதாவது அவுட் ஆஃப் ஃபோக்கஸா கேமரா போயிருச்சுன்ற மாதிரி. ம் இப்ப இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, ஆக்சுவலா அந்த இடத்துல எல்லாம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ம் இப்ப இந்த இடத்துல வந்து கிரவுடு வந்து கும்பலா வந்துருச்சு. ம் இப்ப இங்க நம்ம வச்சிருக்க டார்க்கு கிட்டத்தட்ட அங்க கொண்டு போகலாம். ஆ ம்? ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த எல்லோஸையும் இந்த ஆரஞ்சஸையும் நான் இங்க அங்கங்க கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கிளவுட்லயும் வைக்கலாம்னு பிளான் பண்ணேன். ஓகே. ஆனா இப்ப இல்ல. முதல்ல வந்து நான் இந்த டீடைல்ஸை முடிச்சாகணும். ம் அப்படின்றப்ப என்ன செய்ய போறேன்னா, முதல்ல வந்து ஆக்சுவலா நான் என்ன யோசிச்சேன், பென்னில் போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஓ ஓகே. ஆனா நம்ம வந்து மிக்ஸ்டு மீடியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த பெயிண்டிங்க்கு நம்ம பிளான் பண்ணல. ம் பிளான் பண்ணாத செய்ய வேண்டாம், வேண்டாம். அந்த டார்க் தலைக்கு வச்சேன் இல்லையா, ம் அந்த டார்க் தான் இது. ம் நான் 2 பிரஷ் எடுக்கிறேன். ஒரு பிரஷ் 0, இன்னொரு பிரஷ் வந்து 00. ஆக்சுவலா 0ன்னா இதுவும் போட்டிருக்கு. ம் ரொம்ப நாளா யூஸ் பண்ணதுல வந்து இது 00 ஆயிடுச்சு. ஓகே. சரி, அப்ப நல்ல ஃபைன் பிரஷ் 2 பிரஷ் எடுத்து கொஞ்சம் மெனக்கட போறேன். ஆனா நான் மெனக்கடுறது வந்து தெரியக்கூடாது. அதாவது கஷ்டப்பாடுபட்டு வேலை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. ம் அப்படியே கர 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 கரன்னு கோடு போட்டுட்டு போன மாதிரி தான் இருக்கணும். சரி, அது எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா வருதுன்னு பார்ப்போம். இப்ப நான் என்ன செய்யறேன், ஓரளவுக்கு டைல்யூட் ஆக்கிக்கிறேன். இந்த இடத்துல நல்லா டைல்யூட் ஆக்கினேன். ஞாபகம் இருக்கா, அந்த பக்கத்துல நீங்க எல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்ட். அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறேன். டார்க் ஆக்கிட்டு இதை வச்சு பார்ப்போம் எவ்வளவு டார்க்கா இருக்குன்னு. இந்த இடம் தான் நம்ம இருக்கிறதுல டார்க்கா வைக்கக்கூடிய இடம். ம் ஷேடோ இருக்கனால. ஆமா, நல்லா இருக்கு. நல்லா வருது அது. அப்ப இங்க இங்க லேசா அங்க வச்சிடறோம், அங்கேயும் வச்சிடறோம். ஸோ அந்த அந்த ரெட்யூமே இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ. ஆமா, ரேட் இன்க்ரீஸ் பண்ணணுமா என்னன்னு சொல்லிட்டு அது என்ன கேக்குதோ அது செய்வோம். இமீடியட் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஆ பார்ப்போம் என்ன என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். இப்ப என்னன்னா, இங்க வந்து கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும்ன்றது தான் நம்மளுடைய வேலையை தவிர, ம் இங்க வந்து நம்ம டீட்டெயில் கொடுக்கணுன்றதுக்காக இல்ல. கரெக்ட். டார்க் வேணும் நமக்கு இந்த இடத்துல. ம் அந்த டார்க் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர, ம் இங்க டீட்டெயில் வந்து அதே டீட்டெயில் நான் அவ்வளவு கொடுத்த முதல்ல கொடுத்த டீட்டெயில் நான் அதுக்கு மேல டீட்டெயில் கொடுக்கணுன்ற தேவையில்லை. ம் அந்த கான்ட்ராஸ்ட் வந்து வந்தாகணும். ம் அப்ப என்ன செய்யறேன், ஒரு டார்க் தான் வைக்கிறேனே தவிர பெருசா வந்து நான் வந்து பட் இதுக்கே நல்ல எஃபெக்ட் வந்துட்டு சார். கொஞ்சம் அப்படியே நல்லா எலிவேட் ஆயிட்டாங்க. எலிவேட் ஆகுது, 3D வர ஆரம்பிச்சிருச்சு. ஆ இல்ல இப்ப ஆக்சுவலா அங்க என்ன இருக்குன்றத வந்து நம்ம செய்யறது வந்து அர்த்தம் இல்ல. ம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் வந்தா சரிதான் நமக்கு. ம் அந்த இடம் வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம வந்து தைரியமா வந்து என்ன செய்யலாம், இங்க எல்லாம் இப்படி வருது அப்படின்றத நம்ம வந்து காட்டிட்டு போகலாம். இங்க வந்து அப்புறம் பாத்துக்கிறோம், தேவையானதை பாத்துக்கிறோம். லேசா அங்கங்க புள்ளி வச்சுட்டு அப்படியே ஃபேட் அவுட் ஆக்கிடலாம். ம் இப்ப இந்த இடத்த வந்து ஆக்சுவலா என்ன இருக்கோ அதை காட்டுறதுன்றது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு அந்த இடம். அதனால நான் என்ன செய்ய போறேன், இந்த ஒரு ஃப்ளோர் வந்து அப்படி காட்டிட்டு இந்த ஃப்ளோரை நான் வந்து கம்ப்ளீட்டா வேற செட்டப்க்கு கொண்டு போக போறேன். இதுவும் அதுவும் பிளாட்டா வந்து ஜாயின் ஆயிடுச்சுன்ற மாதிரி கொண்டு போக போறேன்.
இங்கேக்கு நம்ம இந்த இடத்த வச்சுதான் இந்த இடத்த நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இந்த இடத்த நம்ம டீட்டெயில் காட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இது அந்த ஆர்கிடெக்சரை எப்படி அது கொண்டு வரணும்ன்ற ஐடியா நமக்கு வந்து கட்டாம இருக்கணும், இல்லாம இது செய்ய முடியாது. பயங்கர டீடைலிங்கா இருக்கு. ஆமா, பயங்கர டீடைலிங் இருக்கு. நான் செய்யறது ரொம்ப ரொம்ப போய் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா வந்து அப்படி இல்ல சார், பார்த்தா பயங்கரமா பயந்துக்கீங்க. லேசா லேசா லெஃப்ட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சம் அதை வந்து செஞ்சு விட்டுறேன். ஒண்ணுமே செய்யல ஆக்சுவலா ஒண்ணும் செய்யல. ஆனால் அந்த இடத்துல இப்படிதான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட நான் வந்து அந்த புள்ளிகளை வைக்கிறது, அது என்னமோ அதை பார்த்து நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை கொடுக்குது. பிரம்மை தான் அது கம்ப்ளீட்டா. ஒரு ஆர்ச் வெளில வந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அந்த இடம். அங்க வெளியில வந்துருச்சு மாதிரி இருக்கு. அந்த தான் கொண்டாடணும். பத்தி ரெண்டையும் ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க. அது என்ன ஐடியாவில் ஜாயின், எதுக்கு, அதாவது பின்னாடி ஜாயின் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது கட்டும் போது அது பிளான் பண்ணது இல்லை. பின்னாடி ஏதோ அவங்க ஒரே நிமிஷம் சார், வரேன் சார். ஓகே மேம். ஹனிபி ரிமூவ் பண்றாங்க, ஜன்னல் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. பெரிய 2 ஹீவ் கட்டி வச்சிருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள வர பாக்குதோ. அதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்காங்க. உள்ள வர ஆரம்பிச்சிரும். அதான் ரூம் சைடுல வந்து போல இருக்கு. ஸ்பீக்கர்ல சொல்றாங்க, மேம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே சரி, அப்ப நான் இதுக்கு போயிடுறேன். இதுக்கு போயிட்டு இங்க கொஞ்சம், அதாவது டெப்த் அவ்வளவு இருக்கும், ஆனா டீடைல் அவ்வளவு இருக்காது. டீடைல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் டீடைல் இருக்கிற மாதிரி காட்டி தான் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த இடம் பாக்குறதுக்கான இடம் இதுதான். இங்கதான் கரெக்டா பார்வை விழும். ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஆமா, ஃப்ரண்ட் டெலிவிஷன் இங்கதான் பார்வை விழும். அப்ப நம்ம இங்க கொஞ்சம் டீடைலிங் காட்டிட்டாலும் நிறைய டீடைலிங் இருக்கிற ஃபீலிங் வரும். இங்க டீடைல் காட்டாம விட்டோம்னா இது என்னமோ தப்பிதமா விட்டாங்களே அப்படின்னு ஒரு யோசனை ஒண்ணு வரும். லேசா ரெட் டச் பண்ணிக்கலாமா? இப்ப இல்ல, அப்புறம் லேசா ரெட் டச் பண்ணாலும் போதும்.
அந்த ஒயிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட்ஸை வந்து மறைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த ஒயிட் வந்து என்னமோ அந்த இடத்துல ஒரு பில்லர் ஒன்று இருக்கிற மாதிரியும், அந்த பில்லர் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படிலாம் அது வந்து ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணும். அப்ப அந்த ஒயிட்டை ஒட்டி லைட் வைக்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனம். நல்ல லைட் அண்ட் ஷேட் கிரியேட் ஆகுது. லைட் அண்ட் ஷேட் அது கிரியேட் ஆகுது. இப்ப இங்க வந்து வெளிச்சம் நல்லா விழுகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்றோம். தெரியாத நான் வந்து கொஞ்சம் லேசா அந்த பைட்ஸை விட்டுறேன். பைட்ஸை மறைக்காம எவ்வளவு தூரத்துக்கு வேலை பார்க்க முடியுமோ அந்த பைட்ஸை ஒட்டி கொஞ்சம் லைட் அண்ட் ஷேட் வைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து டீட்டெயிலை வந்து குறைக்கலாம். குறைக்கிறதா இருந்தாலும் குறைக்கலாம், அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஆனா என்ன செய்வேன், என்னமோ ரொம்ப கஷ்டப்பாடுபட்டு வேலை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்றதுக்கு நான் வந்து 3 டோன் அப்படியே கொண்டு வர்றேன். இந்த சைடுல லைட் வந்துடுது. இப்ப அவ்வளவு கேர்ஃபுல்லா நான் பார்த்து செய்யறேன். சைடுல லைட் வருது வரல அதெல்லாம் உண்மையை நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆனால் அங்கெல்லாம் அப்படி அங்கெல்லாம் வந்து என்னமோ ஒரு தோரணம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல சிங்கிள் இது இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா போயிட்டு இருக்கணும். இப்ப எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 காக்கா எங்க மேல போட்டோம் அப்படின்னா அங்க காக்கா பறந்துகிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இங்க வேலை பார்த்தது இவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு வேலை பார்த்தோம்ன்றது தெரியாது யாருக்கும். நம்மளுடைய ஐடியாவே அதுதான். நம்ம கஷ்டப்பாடுபட்டு வேலை பார்த்தோம்ன்றது வந்து தெரியாம இருக்கிறது தான் நம்மளுடைய ஐடியாவே. பயங்கரமா இருக்கு சார். நம்ம இவ்வளவு வேலை பார்க்கல, இவ்வளவு வேலை பார்க்கல, வேலை பார்த்துருக்கோம் கரெக்டாமா, இவ்வளவு வேலை பார்க்கல. எவ்வளவு தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம வேலை பார்க்கல. டெப்த்ஸ் எல்லாம் நல்லா கிரியேட் ஆயிடுது. கீழே பீப்பிளுமே சார் பயங்கரமா பீப்பிள் பக்காவா வந்துருச்சு. ஆக்சுவலா ஒண்ணுமே செய்யல நம்ம. இப்ப அந்த கிளவுட் நம்ம பண்ணாதான் சார் தெரியும் அது நம்ம எவ்வளவு வேலை பார்த்தோம்னு. ஆமா, செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். ஆக்சுவலா செஞ்சு பார்க்கற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா அந்த இடத்துல ஒரு ஃபுல்லா வந்து நான் வந்து ஒரு லைனை போட்டேன் அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு இந்த இடத்துல செஞ்சதுக்கு அங்க ஒண்ணும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன செய்ய போறேன்னா இந்த இடத்துல 2 ஆர்ச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை யோசிப்பாங்க. ஆர்ச்சி 2 சைட்லயும் வரக்கூடாது. அதாவது மீனிங் அப்படி நிறுத்திடணும். நிறுத்திட்டு கீழே லேசா டச் பண்ணிக்கலாம். அப்படி டச் பண்ணிக்கலாம். ஆமா, அப்படின்னா அந்த கார்னர்ல வந்து லேசா ஒரு எலிமெண்ட் ஒண்ணு கொடுத்துடணும். இங்க வந்து ஒரு கோடை போட்டு அந்த இடத்துல என்னமோ ஒரு எலிமெண்ட் இருக்கு. இப்ப கொஞ்சம் லைட்டர் டோன் வச்சு நான் இந்த இடத்துல இப்ப நான் வச்சிருக்க ரொம்ப டார்க் இல்லையா, அந்த லைட்டர் டோனை வச்சு நான் அந்த இடத்துல என்ன மச்சம் ஒண்ணு செய்வேன். இங்க வந்து லேஸ் அப்படி புள்ளி வச்சுட்டு விட்டுறேன். அந்த லேஸ் ஒயிட் அந்த இடத்துல இருக்கு, அந்த ஒயிட்டையும் விட்டுட்டேன். நான் எதுக்காக கொஞ்சம் அந்த இது விடுறேன்னா கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு ஒண்ணு எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். உள்ள லைட் இருக்கு இந்த இடத்துல. ஆமா, கொஞ்சம் அது வைக்கிறப்ப என்ன மூட்ல இருக்கோ
அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு இப்ப நான் எல்லாமே ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி தான், ஒரு கட்டடம் கட்டக்கூடிய ஆள் மாதிரி தான் பிளான் பண்றேன். அந்த இடத்துல ஒரு தூண் இருக்கு, இந்த இடத்துல ஒரு தூண் இருக்குன்னா அது சப்போர்ட் இருக்கு, அப்படி ஒண்ணு வருது, அப்புறம் தூண் அப்படி வருது. ஆனா ஆக்சுவலா ஒண்ணுமே செய்யல. ஆனா நான் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கணும். அந்த ஃபீலிங் இருந்தா தான் இங்க வந்து அந்த லுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சரி, இப்ப அந்த இடத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போவோம். இப்ப என்ன செய்ய போறேன், கொஞ்சம் போல ஆரஞ்சு எடுக்க போறேன். எல்லோவிஷ் ஆரஞ்சு ஒன்று எடுக்க போறேன். எடுத்துட்டு அங்க டிஸ்கனெக்டடா இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கனெக்டடா இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு கலர் கொடுக்குறேன். ஒண்ணுமே இல்ல, சும்மா சும்மா அப்படியே டச் பண்ணி விட்டுறேன். ஆனால் கரெக்டான இடத்துல டச் பண்ணி விடுறேன் நான். ஒரு ஒரு ஆக்சுவலா என்னமோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணுது. அது உள்ள இருந்து லைட் ரேடியேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு சார். ஆமா. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் போல ஒயிட் இருந்துச்சு, அந்த ஒயிட் ஒட்டி தான் அந்த பிளாக் வச்சேனா. இப்ப நான் அந்த இடத்த அந்த ஒயிட்ட வந்து ரிலீஃப் கொடுக்குறேன். அந்த இடத்துல வந்து அங்க நம்ம போறப்ப டீடைல் பண்ணணும். அந்த டீடைல் பண்றதுக்கு இடம் வேணும் நமக்கு. அந்த டீடைல் நியாயமாவும் இருக்கணும் இல்லையா. இது 2-3 தடவை பண்ணாதான் வரும் நினைக்கிறேன் சார். ஆமா, இல்ல அது அதாவது இந்த நோட்ஸ் கேட்டுக்கிட்டே நான் என்ன சொல்லி வர்றேன் அப்படின்றத கேட்டுக்கிட்டே செஞ்சோம்னா, ஓஹோ இதுக்காக அந்த இடத்துல அப்படி லைட் விட்டோமா அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். ரைட். அது நல்ல ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. இப்ப அது வெளியில வந்துருச்சு. இப்ப நான் வந்து இப்ப மேல இருக்கிற சிவப்பு வந்து டல் ஆயிடுச்சு. இப்ப அந்த சிவப்பை வந்து நம்ம வெளியில கொண்டு வரணும். அது அப்புறம் செய்வோம். அது லேசா சிவப்பு வச்சோம்னா அது வெளியில வந்துடும். ஆமா சார், பயங்கரமா இருக்கு. ஏன்னா வாட்டர் கலர் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே பிரஷ்ல அப்படியே கலர் எடுக்க வேண்டியது, அப்படி 2 தேய்ச்சி விட்டு அப்படி கொஞ்சம் 4 புள்ளி வச்சோம்னா பெயிண்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமையை கிரியேட் பண்றாங்க. அப்படியே அவங்க செஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஆர்டிஸ்ட் டீச்சர்ஸ் இந்த எக்ஸ்பர்ட் சிவபாலன் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் சொல்றாங்க. அதாவது பேர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க தான் வாட்டர் கலர்ல மன்னர்கள், டீச்சர்ஸ் வேற. இந்த கம்ப்யூட்டர்ல செய்வாங்க தெரியுமா, அந்த ஒரு 2 கையும் வச்சுக்கிட்டு ஒரு சுடுவரல்ல ஒரு பட்டன் அமுக்குவாங்க. அந்த சுடுவரல் அமுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும், பெருவரல்ல இன்னொரு பட்டன் அமுக்கி நடுவரல்ல இந்த கையில வந்து என்டர் போட்டு இன்னொரு 2 நம்பர் அமுக்கிடுவோம். அது வந்து கட 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 இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கும் கொஞ்ச நேரம். அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்துவான். நிறுத்தி அதை காப்பி பண்ணி எங்கேயோ போடுவான், 2 சாஃப்ட்வேர் இறக்கிறோம். என்னடா செஞ்ச, ஒண்ணுமே இல்ல. அதேதான் இவங்க செய்யறாங்க. ஆனா இவங்க தெரிஞ்சுதான் செய்யறாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம ஆர்டிஸ்டுகள் வந்து தெரியாம தான் செய்யறாங்க. அதாவது சொல்லித்தர கூடாதுன்னு இல்ல, அப்படியே செஞ்சுட்டே வரும்போது அதே மாதிரி செஞ்சுட்டு அவங்க வரட்டுமே அப்படின்றாங்க. அதுல பிரேக் பண்ணது நான் ராமச்சந்திரன் பெரிய லெவல்ல அதை பிரேக் பண்ணுவாங்க. இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு அடுத்த ஸ்டெப் என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்றது வந்து அதான் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்யணும்ன்றேன். நீங்க எல்லாம் டீச் பண்றப்ப சொல்லி தந்துடுறது. சரி, நான் வந்து எவ்வளவோ உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். சரியா, நிறைய நிறைய நம்ம கிளாஸஸ் எடுத்துருவோம். சரி, டிராயிங்கும் சரி. என்ன அவங்களுக்கு பயம், அந்த ஒரு அந்த காலத்துல இருந்து நமக்கு சில கதைகள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. என்னன்னா, ஒரு பெரிய ஒரு பயில்வான் ஒரு ஆளு
அந்த ஆள் வந்து இந்த சரஸ்வதி சபதம்னு அந்த படத்துல கூட அது வந்துச்சு. அவர் வந்து ஒரு 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 ஆளுக்கு பயங்கரமா டீச் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ராஜா வந்து இந்த ஆள் வந்து இந்த சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய பயில்வான். ம் இப்ப ராஜா என்ன சொல்றாரு, இங்க வந்து இதை வந்து யாராவது செய்யுங்க, செஞ்சு காட்டுங்க, இருக்கிறதுலயே பிரமாதமா செய்யக்கூடிய ஆட்களுக்கு நான் வந்து 500 பண்ணி தரேன் சந்தை. ம் இந்த பயில்வான் எல்லாத்துக்கும் நின்றுட்டு இருக்காரு. அப்ப எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தவன் ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், அந்த பயில்வானையே சண்டைக்கு வைப்பான். கடைசியில யாரான்னு பார்த்தா அந்த பயில்வான்கிட்ட கத்துக்கிட்டவன். ம் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த பயில்வான்கிட்ட வந்து யாரும் வந்து சொல்றாங்க, அவருடைய குருவோ யாரும் சொல்றாங்க, எல்லாத்தையும் கத்து தராதரா, எப்ப எவன் என்ன செய்வான்னு தெரியாது உனக்கு, அது சரி. அதனால ஓரளவுக்கு நீ வந்து உனக்குன்னு வச்சுக்க. இப்படியே நம்ம பாடத்திலே இருக்கு. அதாவது நமக்கு வந்து அந்த மாரல் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, அதுல இருக்கிறது இது. ம் அதனால எல்லாத்தையும் கத்து தராதன்றாங்க. அப்புறம் அந்த அவன் கூப்பிடுறான் ம் சண்டைக்கு, வாத்தியாரைய கூப்பிடுறான். ஏன்னா அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா நம்ம வேற யாரையாட்டெல்லாம் போய் கத்துக்கிட்டு வராங்க. ஆ அப்ப வாத்தியார் என்ன செய்யறான், வைஃப் வந்து சொல்லுது எல்லாத்தையும் கத்து கொடுக்காத, அவன் வந்து நாளைக்கு உண்மையிலே திரும்பினா நான் என்ன பண்ணுவேன். வாத்தியார் இல்ல, வைஃப். ம் அதனால நீ ஏதாச்சும் ஒண்ணு உனக்குன்னு வச்சிருன்னா இந்த ஆள் வைக்கல அப்படி. ம் அப்ப கடைசியில இப்படி கூப்பிடறான்னு இந்த ஆள் வேண்டாம், சரி கட்டாம தோத்துரும். ம் ஏன்னா அவன் இன்னும் 5 பேர்கிட்ட கத்துக்கிட்டு வந்திருக்கான். ம் அப்போ வைஃப் என்ன சொல்லுது, இட்லி செய்யற அந்த தட்டையும் ஒரு கரண்டி, முள்ளு கரண்டி ஒண்ணு, இதையும் எடுத்து போ அப்படின்னு. ம் இவன் எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போனா அவன் நடுங்கி போயிடுறான். ம் குருவே இது என்னது, இது எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டேன் அப்படின்னீங்க, ம் இது சொல்லி தரலையே, இது சாதாரணமான ஒரு வித்தப்பா, என் குரு எனக்கு சொல்லி தந்தது, நீ அதை சொல்லி தரதுக்குள்ள நீ அடுத்த ஆளுகளுக்கு போயிட்ட, அதனால நான் உனக்கு நான் சொல்லி தரல, சரிவா நம்ம சண்டை போடுவோம்னா அவன் பயந்துடுறான். ம் ஏன்னா இந்த ஆளு வந்து எப்படிப்பட்ட ஆளு எனக்கு தெரியும்ல, அவன் பெரிய சண்டைக்காரனா. அப்படின்னதும் குருவே நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிறான் அப்படின்னு ஒரு கதை வருது. ம் அப்படி எல்லாத்தையும் சொல்லி தர கூடாதுன்னு நம்ம ஊர்ல வந்து ஒரு சட்டமே வச்சிருக்காங்க. ம் அப்படின்றப்ப என்ன பண்றது, அத போல ஒரு முட்டாள் தானே எதுவும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. அது புரிய மாட்டேங்குது. நம்ம ஆக்சுவலா சொல்லி கொடுக்க தான் நம்ம இன்னுமே அதுல நிறைய கத்துப்போம். ஆமா, இப்ப என் கேஸ்ல ட்ரூ ஆயிட்டு இருக்குது அதுதான். நான் நிறைய டாபிக் எடுக்க ஓ இவ்வளவு இருக்கு, இன்னும் இருக்கு இதுல அப்படின்னு நான் போயிட்டு இருக்கேன். இப்ப நான் இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கேன்றதுல சொல்லிடுறேன். இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கேன், கான்ட்ராஸ்ட் குறைச்சிட்டேன். சார் கான்ட்ராஸ்ட் குறைக்க போறேன். ஆங்கிள் அந்த இடத்துல ஆங்கிளே மாறுற மாதிரி செஞ்சேன். அது எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா வரப்போகுதுன்னு நல்லா தெரியல. இருக்கு சார். ஆக்சுவலா அதாவது ஒரு ரெக்டாங்கிள் பில்டிங் மாதிரி, இது வந்து சைட் எலிவேஷன் போகுது. ஆமா, போற மாதிரி அது டைரக்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் வருது. இது வந்து நீங்க கொஞ்சம் வேல்யூ ஸ்கேல கம்மி பண்ணிருக்கேன், கொஞ்சம் லிக்விட். ஆமா, அதாவது என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து இம்பார்ட்டன்ஸ் இங்க குறைஞ்சிருச்சு இல்லையா, இந்த இடத்துல இருந்து இம்பார்ட்டன்ஸ் இங்க குறைஞ்சிருச்சு. அப்ப இங்க இருக்க இம்பார்ட்டன்ஸ் இங்க குறைஞ்சிடணும், இங்க இருக்க இம்பார்ட்டன்ஸ் இங்க குறைஞ்சிடணும். ஆனா சட்டுன்னு குறையக்கூடாது, நோட்டீஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடாது, குறைஞ்சது. அப்படின்றப்ப நான் திரும்ப வந்து அடுத்ததை வந்து என்ன செய்யறேன், இந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே கொண்டு போறேன். அப்படி கொண்டு போறேன். ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே இல்லை இங்க. இப்ப நான் வந்து அந்த ஆரஞ்சு வந்து 4 டோன் ரெடி பண்ணிக்கணும் அந்த மாதிரி சொல்றேன். ஆமா, நான் வந்து அந்தந்த இடத்துக்கு டோன் கம்மி பண்ணிட்டு போறேன். ஆனா ஆக்சுவலா அதுதான் 4 டோன் இருக்காங்க. 4 டிஃபரெண்ட் ஐட்டம் வச்சுதான் நம்ம அந்த இடத்துல கொண்டு போயிட்டு இருக்கோம். முன்னாடி போட்ட ப்ளூனால அது கொஞ்சம் நல்ல ஷேட், அதோட அது அப்படியே அந்த ஃபேட் அவுட் ஆற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு.
இங்க கீழே வந்து மக்கள் வந்து மறைச்சிடுறாங்க எல்லாத்தையும். ம் இங்க வந்து அங்க ஒரு கோபுரம் ஒன்று இருக்கு. அதான் அந்த டீட்டெயில் கூட நம்ம விடலையா. ஆக்சுவலா டீட்டெயில் செய்யல. ம் ஆனா அந்த டீட்டெயில் கூட விடாம நம்ம செஞ்சிருக்கோன்ற ஒரு 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 பிரமைக்காக இப்ப இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆகலாம். முன்னாடி முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு அப்படியே அந்த லைன் அப்படி போற மாதிரி அப்படி போட்டோம்னா ஃபுல்லா கூட போட வேண்டாம். ம் அப்படியே போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு டோன் அந்த இங்க இருக்கிறதுக்கு மாத்திரம் ஏற்றிட்டு விட்டுருலாம். அந்த கோபுரத்துக்கு ஒரு ரெட்டை வச்சிருவோமா. ஆ சார் இன்னும் கொஞ்சம் போல ரொம்ப இன்னும் ஏறிய நல்ல கூடாது. ரிச் ஆயிடுது. ஆமா ரொம்ப ஏறிய கூடாது. கேர்ஃபுல்லா அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு டோன் மேல. ஒரு டோன் மாத்திரம் ஏற்றிட்டு விட்டுருணும். ம் அதுலயும் நான் வந்து லேசா அந்த சைடுல ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கிற ஒரு ஃபீலிங்கையும் கிரியேட் பண்றேன். அந்த சைடுல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்கலாம். இப்ப இல்ல, முதல்ல இதை வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்கேயும் அந்த அந்த சிவப்பு கொஞ்சம் கொடுத்துருவோம். லேசா அந்த இடத்துல ம் அப்படி ஒரு கோடு. என் பேத்திகிட்ட காட்டினேன் இது என்னன்னு. ம் வாட் இஸ் திஸ் பேபி அப்படின்னு. ஆனியன் அப்படின்னுச்சு. ஆக்சுவலா இதுக்கு இந்த ஆனியன் தானே பேரு. பேர் வந்து ஆமா ஆனியன் டவர்ஸ் தான். ரஷ்யால இருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. ம் ரஷ்யன் அந்த கிரெம்ளின்ல மாஸ்கோ பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் நம்ம போனாலும் அந்த ஆனியன் டவர்ஸ் இருக்கும். ம் சென்ட் பாசில் பசிலிக்கா அந்த கலர் கலரா ஒரு நிறைய ஆனியன் டவர்ஸா இருந்த ஒரு சர்ச். ஆ அதுல எல்லாமே இந்த அந்த ஆனியன் டவர் தான் வச்சிருப்பான். ம் ஆனியன் டவர் அப்படின்னு இந்த சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு டவர் இருக்குல்ல சார், அது வேணுமோ? எது இருக்கா? அது பக்கத்து ரைட் சைடுல, எனக்கு ரைட் சைடு. இங்கயா? அந்த ரெண்டு டவருக்கு நடுவுல பின்னாடி ஒரு டவர், இந்த 3 டவருக்கு பின்னாடி ஒரு டவர் இங்க இருக்கு. இந்த டவர் அந்த டவருக்கு அது ஆக்சுவலா ஒரு ஒயிட் சாண்ட்ஸ்டோன் மாதிரி டவரா இருக்கு. ஓகே. அது ரெட்டா இல்ல, ஆனா லேசா ரெட் இருந்தா நல்லா இருக்குமோன்னு இருக்கு. ஆமா, அது ஒரு ஆரஞ்சு ஒண்ணு இருக்கும். அதாவது கலரே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகே. நடுவுல அது வந்து ஒரு பின்ன தூரத்துல தெரியுது, ஆ பக்கத்துல இல்ல. அது ம் இந்த பில்டிங் எல்லாம் நடுவுல உள்ள இருக்கிற இது. அதாவது நடுவுல அந்த மெயின் கேட்ல இருந்து பார்த்தோம்னா அது தெரியும். அதான் ஆ தெரியும். அது மாதிரி நினைக்கிறேன். ம் மெயின் கேட்ல இருந்து பார்த்தா நடுவுல தெரியும் தெரியுமா ஒண்ணு. ம் ம் அந்த இது அது நான் இப்ப நாங்க போயிருந்தோம்னா ஆமா சார், போட்டோ ஷேர் பண்ணிருந்தீங்க. ஆமா, அப்ப போயிருந்தப்ப அந்த இடத்துல நின்று போட்டோ எடுத்தோம். அதனால எனக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படியே. ம் இப்ப கரெக்டா வந்துச்சு. ஆ எஸ் சார். சரி, இப்ப படம் ஓவர். ஆ சார். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் டார்க் கேக்குது இல்லையா? அது ஹாஃப் பில்டிங் மேல ஏத்தலாம் போல. ஆமா, கொஞ்சம் அப்படியே ஏத்திட்டே இறக்கி அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே இறக்கிட்டே போயிடும். அப்ப அப்படின்றப்ப என்ன செய்யணும்னா, இங்க இருந்து கோடை எடுத்து இங்க வைக்கணும். இங்க இருந்து கோடை எடுத்து அங்க வச்சோம்னா இங்க வந்து டார்க் கிடைக்கும். ஆமா, லேசா ஒரு வாஷ் வேணா கொடுத்துருவோம் அந்த இடத்துல.
இவ்வளவு தூரத்துக்கு டீட்டெயில் வந்ததுக்கு அப்புறம் என்னமாச்சும் ஒண்ணு டிராஸ்டிக்கா மாத்துறதுன்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லாட்டி இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகாது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வாஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாஷ் கொஞ்சம் ப்ளூஷா இருக்கும். கொஞ்சம் காயறப்ப கொஞ்சம் லைட் ஆகும். ஆமா, இப்ப எனக்கு பிரமிப்பா இருக்கு. பண்ண முடியுமா நம்ம? அங்கதான் பாயிண்ட். யூஸ்வலா நம்ம பேசக்கூடிய பேச்சு அந்த பினிஷ்டு வாக்க பாக்குறதே இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பாக்குறது. ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சக்சஸ் வந்துரும். பினிஷ்டு வாக்க காப்பி பண்ண ட்ரை பண்ணோம்னா முடியவே முடியாது. அதான் நான் ரஷ் பண்ணல சார். லைக் நான் ஃபுல்லா இன்டெப்தா கத்துக்கணும்னு பாக்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும்னு பாக்குறேன். ஆமா, அதாவது இந்த பெயிண்டிங் நான் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, ஆஸ் அகைன்ஸ்ட் நம்ம அந்த இது செஞ்சோம் இல்லையா, வாட்டர்மெலன் செஞ்சோம். வாட்டர்மெலன்ல வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய டெக்னிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சுன்னா ஆல்மோஸ்ட் வாட்டர் கலர்ல எல்லா டெக்னிக்கும் அதுல இருக்கு. ட்ரை பிரஷ்ல இருந்து ஆரம்பிச்சு வெட்டான் வெட்ல ஆரம்பிச்சு ட்ரை பிரஷ் வரைக்கும் போய் எல்லா டெக்னிக்கும் அதுல இருக்கு. ஆனால் அதுல இருக்கிறது தெரியாது. அப்ப அதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணா மாத்திரம் தான் சக்சஸ்ஃபுல்லா பெயிண்டிங் செய்ய முடியும். இது நல்ல எஃபெக்ட் வந்தது சார். இப்ப நிஜமாவே அங்க ஒண்ணு இருக்கு, கிளவுட் பின்னாடியே அப்படியே மேல ஏறி இருக்கு. ஆமா, அது அந்த ஃபீலிங் வந்துச்சு. அந்த இடத்துல அந்த அந்த பில்டிங் வந்து என்னென்ன டைமென்ஷனோட இருக்கு, உள்ள இருந்து லைட் வருது, எதுவுமே இல்லாதது வந்து இதை எப்படி ஆக்குறது அப்படின்றது வந்து முதல்ல வந்து நமக்கு வந்து அது என்ன ஸ்ட்ரக்சரை செய்யணுமோ அதை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம செய்ய முடியாது. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா இப்ப வந்து இந்த படத்தை ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு படத்தை அனுப்பி விடுறேன். நான் செஞ்சது இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. செஞ்சது போட்டோகிராஃபர் இருந்தது எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு 9 அடி அகலத்துக்கு ஒரு 2 அடி உயரத்துக்கு பேப்பர், ரோல் பேப்பர் 9 அடி, பென்னடிக் டிராயிங். கோபுரம் வந்து இந்த கோபுரம்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கோபுரம் இருக்கு. அது வந்து ஒரு 9 இன்ச்சு 9 இன்ச்சு 8 இன்ச்சு. அதுக்கு கோட்டை சோறு, கீழே பாறை, ஜெய்ப்பூர் அந்த கோட்டுக்கு பேரு மகாராணி கிடையாது. ஒண்ணு அக்ரிலிக்ல பண்ணீங்க, அது சொல்றீங்களா சார்? அக்ரிலிக்ல செஞ்சது உங்களுக்கு அது மெட்ராஸ் குடியா பண்ணது அது இல்ல. அது இல்ல இல்ல இதே சைஸ்ல இதே மாதிரி டிராயிங் ஆல்மோஸ்ட் இந்த சைஸ், அதாவது இத டபுள் ஆக்னா எவ்வளவு பெருசு வரும்னு வெச்சுக்கோங்க. இது டபுள் ஆக்னா சைஸ்ல 9 அடி அகலத்துக்கு பென்ல டிராயிங் போட்டுருக்கேன். தலையா இருக்கிற மாதிரி மரம் செடி கொடிகள் முன்னாடி யானை போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் செஞ்சு ஒரு பெயிண்டிங் ஒன்று செஞ்சிருந்தேன். அந்த மாதிரி ஒரு பென்சில்ல வந்து ஒரு A3 சைஸ் சாதாரண இந்த பேப்பர் கார்ட்ஸ் பேப்பர் எடுத்துட்டு ஒரு A3 சைஸ்ல வந்து அத ஒண்ணு செஞ்சு பார்த்துட்டு A3 சைஸ்ல பென்சில் டிராயிங் உட்கார்ந்து வானம் உட்காந்து அழிச்சு கிழிச்சு எல்லா டீட்டெயிலும் இருக்கிற மாதிரி
செஞ்சுட்டு அப்படி செஞ்சு முடிக்கும் போதே நமக்கு வந்து என்னென்ன அங்க டீடைல் இருக்குன்றது விளங்கிடும். ரைட். இந்த இடத்துல இப்படி செஞ்சோம்னா இந்த இடத்துல இப்படி வரும் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். ம். அது தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு இங்க் டிராயிங் ஒன்று, ம். அந்த இங்க் டிராயிங் போடும்போதே நமக்கு வந்து இதோடைய கம்ப்ளீட் கான்செப்ட் விளங்குது. எப்படின்னா அவங்க கட்டியிருக்காங்க, என்ன யோசிச்சு கட்டியிருக்காங்க, ம். என்னென்னத்தெல்லாம் இங்க வச்சிருக்காங்க, இதெல்லாம் இல்லை இங்க. ம். அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் செஞ்சோம்னா அதோடைய அர்த்தமே இல்லை. ம். சரி, இப்ப கொஞ்சம் அங்கங்க yellowish ஆரஞ்சு வச்சாதான் நல்லா இருக்கும் போல தோணுது. ஓகே, நான் இது பண்ணி பார்க்குறேன். என்ன திடீர்னு அந்த ஆரஞ்சு நின்னது, இதாச்சும் டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. ம். இது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆரஞ்சு தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும் போல. சரி, காக்கா வரைஞ்சிருமா? நம்ம காக்கா எடுத்துக்கூடாது. கிளவுட்ல எல்லோ பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க சார். கிளவுட்ல எல்லோ பண்ணணும். கிளவுட்ல எல்லோ பண்றதுக்கு என்ன செய்ய போறேன், அந்த மீடியம் சைஸ் பிரஷ் ஒன்று எடுத்துட்டு ம். பயங்கர ரிஸ்க் தான். பயங்கர ரிஸ்க் தான். என்னன்னா கொஞ்சம் எல்லோ எடுக்க போறேன். எல்லோ வாஷ் இருக்கு என்கிட்ட. மிக்ஸ் பண்ணி வாஷ்ன்ற வேர்ட் தெரியும் இல்லையா? புரிஞ்சுது. வாஷ் இருக்கு என்கிட்ட. அப்ப வந்து என்ன செய்யறேன்னா இப்படி எல்லோ எடுத்துறேன். எல்லோ வாஷ் இருக்கு, எல்லோ எடுத்துறேன். எடுத்துக்கிட்டேன், பிரஷ்ல எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு முடி மாத்திரம் தூக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து எங்கேயாச்சும் பட்டு கெடுத்து விட்டுரு எல்லாத்தையும். என்ன செய்ய போறேன், இப்ப இந்த இடத்துல ஆரஞ்சு ஸ்டோன் ஒன்று வருது, ம். இங்க படிச்சுட்டு வருது இல்லையா? ம். பிரஷ்ல இந்த இடத்துல எடுக்கிறேன். ஓ, சென்டர் ஆஃப் தி பிரஷ். ம். சென்டர் ஆஃப் த பிரஷ்ல லேசா அப்படி டச் பண்ணி எடுத்துறேன், அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஷூரா தெரியாது. ம். ஆனா என்னமாச்சும் ஒண்ணு ஆகும், அவ்வளவுதான். அப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன், அங்க கொஞ்சம் அப்படி கலர் வைக்கிறேன். ரொம்ப இருக்கு கலர் எங்க பிரஷ்ல. கலரை கொஞ்சம் தேய்ச்சி விட்டுறேன். தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் போல இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்துறேன். அந்த டார்க்க ஒட்டி ஒயிட்டுக்குள்ள வைக்கிறேன். ம். ஒரு ஈவினிங் ஸ்கை. ஈவினிங் ஸ்கை. இங்க இருக்கக்கூடிய எல்லோவுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் கொண்டு வருது. ஆ. லெஃப்ட்ல இருந்து லெஃப்டோட டாப்ல இருந்து அப்படியே கீழே வந்து ம். ரைட்டுக்கு போகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணுமே தவிர இங்க செஞ்சுட்டோம் இங்க செஞ்சிடக்கூடாது. ம். செஞ்சோம்னா கட்டாயமா டிஸ்டர்ப் ஆகும். ம். இத போல ஒரு டேரிங் வேலை அப்படின்னு சொல்லலாம். இத போல ஒரு கிட்டத்தட்ட அயோக்கியத்தனம் மாதிரி இது. ஆனா அழகா வந்திருக்கு சார். நல்லா வருது, நல்லா வருது. அது என்னன்னா நல்லா வருதுன்றதுக்கு காரணம் என்னன்னா, திடீர்னு இப்ப நான் யோசிச்சது கிடையாது. ம். அந்த பெயிண்டிங் வந்து நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து திரும்ப செய்யக்கூடாதுன்றதுக்காக போர்ட்லயே கையில பக்கத்துல வச்சிருந்தேன். அப்படின்னா எடுத்து லேசா அதை டச் பண்ணுவாங்க, என்னமாச்சும் ஒண்ணு டச் பண்ணிடுவோம். ம். அப்புறம் என்ன டீச் பண்றது இல்லை அர்த்தத்துக்கு. ம். அதனால என்ன டீச் பண்ணும்போது தான் ஒர்க் பண்ணணும். கரெக்ட். அதனால நான் வந்து ஒரு சோபத்துல கபர்ட்ல எதையாச்சும் மாட்டி வச்சுக்கணும். அந்த ஷோகேஸ் ஏத்தாப்புல இருக்கும் இல்லையா, ம். நம்ம உட்கார்றது பெரிய இதுக்கு முன்னாடி அதுல மாட்டி வச்சுக்கணும். ம். மாட்டி வச்சுட்டு அங்கங்க போகும்போது கண்ணு அதுல படத்தானே செய்யும். ஆமா. அப்படின்னு வர்றப்ப இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் கொஞ்சம் என்னமோ ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த எல்லோ வச்சதும் அந்த கிளவுடோட டெப்த் மீனிங் மாறிடுச்சு.
டெப்த் நல்லா கிடைச்சிருது. அந்த பர்பிளிஷ் கலர் வெளில வந்துருது இப்ப. ஆமா, லாட் ஆஃப் ஒரு மாதிரி ப்ளூ டோன்ல இருந்தது. இப்ப மாதிரி ப்ளூ பர்பிள். டோன்ல இருந்தது இதோட merge ஆகுது இப்ப. ஆ. இதோட merge ஆகுது. அந்த cloud வந்து பேக்ரவுண்ட்ல இருக்க ப்ளூ விட்டு வெளியில வந்துருச்சு. ஆ, நல்லா எலிவேட் ஆயிடுது. இந்த படத்துக்கும் நம்ம படத்துக்கும் என்னமோ ஒரு மேஜர் வித்தியாசம் இருக்குது அப்படின்றது ஒன்று தோணுது. போட்டோ எடுத்து பார்க்குறேன். ம். போட்டோ எடுத்து பார்க்கும்போது பார்த்தா அங்க எல்லோ இருக்கிறது வந்து ஒரு வைட்டல் விஷுவல். ம். அந்த எல்லோ இல்லாட்டி, அந்த ஆரஞ்சு எல்லோ இல்லாட்டி கிளவுட்ல இந்த விஷுவல் வந்து கம்ப்ளீட் ஆகல. எங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ அந்த ஒயிட்டோட சேர்த்து கொஞ்சம் போல அந்த எல்லோ வந்து இருந்தா தான் விஷுவல் கம்ப்ளீட் ஆகுது ம். அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அதை எப்படி கொண்டு வர்றதுன்றது யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. ம். அதை இப்படிதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கல நான். ம். இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்றேன். ம். இப்ப இது பயங்கரமான ஒரு ஒரு அரகண்ட் ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னது காரணம் என்னன்னா, இவ்வளவு நேரம் செஞ்ச வேலை அந்த எல்லோ ஒர்க் பண்ணலன்னா இந்த படம் அவுட். ஆமா. எடுக்க முடியாது எல்லோவை. ஆமா. பட் இதுக்கு கலவில் பிரகாரம் பார்த்தா கான்ட்ராஸ்டா இட் ஷுட் ஒர்க். கான்ட்ராஸ்ட் வந்து ஒர்க் பண்ணும். ம். வயலட்டுக்கும் எல்லோவுக்கும் ஒர்க் பண்ணத்தான் செய்யும். ம். ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் ஒர்க் பண்ணத்தான் செய்யும். ம். இப்ப வந்து என்ன எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த இடத்துல அந்த அப்படியே ஃபேட் அவுட் ஆகணும் இல்லையா? ம். அந்த ஃபேட் அவுட் ஆனது அந்த ப்ளூவையும் அந்த ஆரஞ்சு அங்க கொண்டு வந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆரஞ்சு வேணும் அப்படின்னு இல்லையா? அந்த ஆரஞ்சு இதுதான். ம். இப்ப படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்பா. இந்த இடத்துல கொஞ்சம் இல்லை வருது. ஆ. ம். டிஸ்டன்ஸ் கிளவுட். ஆமா. இந்த பெயிண்டிங்க அந்த ரெக்கார்டிங்க இல்லாட்டி இந்த பெயிண்டிங் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்திருக்காத ஆட்களுக்கு இந்த பெயிண்டிங் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு ஐடியாவே இருக்காது. ம். விளங்காது. என்ன இது இருந்தாலும் அடே எங்க அப்பா எவ்வளவு நல்ல வேலை பார்க்க தெரிஞ்ச ஆளுங்க. ஐயர் எல்லாம் பார்த்தா என்ன இவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு நானே சொன்னேன் சார், இது வெறும் படத்தை மாத்த எப்பாடியோ இது பண்ண முடியுமா? பண்ண முடியுமான்றதான் இருக்கு. ஆமா, மரப்பா இருக்க மாதிரிதான் இருக்கு. நான் இதுல சொல்றேன், ஒரு இந்த பீகாக் ஃபெதர் ஒண்ணு ஒரு பெயிண்டிங், ஒரு பெரிய பெயிண்டிங் அது இருக்காது. அந்த பெயிண்டிங் பார்க்கும்போதுதான் யோசிக்கிறேன் நான். ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் செஞ்சது ஞாபகம் இருக்கு. திரும்ப அதை செய்ய சொன்னா முடியுமா அப்படின்னு முடியாது. Not possible. ஏன்னா அந்த நேரத்துல 60, 59 to 60 வயசு. அந்த நேரத்துல வந்து அந்த எக்ஸிபிஷன் வைக்கிற யோசனை ஒண்ணுதான் இருந்துச்சே தவிர வேற யோசனையே கிடையாது கம்ப்ளீட்டா. அப்படின்றப்ப அது பாசிபிளா இருந்துச்சு. இப்ப வந்து எந்த விதமான தேவையும் கிடையாது. இது ஒரு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நடந்தா லேசா வந்து கையில லெஃப்ட் சைடுல வலிக்கிற மாதிரி ரொம்ப நாளா இருக்கு. ரொம்ப நாளா 2 இயர்ஸ் அப்படி இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒண்ணு பெருசா நாங்கள டாக்டர்ஸ் கேட்டப்ப டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டப்ப செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒன்றும் மோசமா இல்லை, ஏதோ வேணும்னு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இது ஸ்டீவன் பார்த்துட்டு இல்ல டாடி இதை நம்ம செக் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்ட்டான். அது பிளான் பண்ணி 1 இயர் ஆகுது. செக் பண்ணிடுவோம் பிளான் பண்ணியே.
இப்போ போயிட்டேன். இப்போ நானும் ஸ்டீவன் தான் போய் பார்த்தோம். டாக்டர் பார்த்துட்டு எக்கோலாம் பார்த்தாப்புல ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு. எக்கோல ஒன்றும் தெரியல, ஆனா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் ஒன்று இருக்கு, அது என்னத்தினால தான் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாங்க நமக்கு. அதனால நம்ம வந்து எக்கோவையும் இதையும் பேஸ் பண்ணி ஒரு ட்ரெட்மில் ஒன்று எடுக்கணும் அப்படின்னாரு. ட்ரெட்மில் வாழ்க்கையிலே முதல் தடவை ஏறினேன். அதனால எப்ப என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல எனக்கு. ஓகே ஃபைன். அதை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் அனீசியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏஞ்சியோ எடுத்துருவோம் அப்படின்னு. சரியா, இப்ப என்னன்னா அவர் எடுக்கிறாரு. பார்டர் லைன்ல சுகர் இருக்கு, பார்டர் லைன்ல கொலஸ்ட்ரால் இருக்கு. அதாவது பார்டர் லைனோட கொஞ்சம் மேல. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் வந்து அத ரொம்ப சீரியஸா சொல்லல. இருக்கு, கொஞ்சம் அப்நார்மாலிட்டி இருக்கு, ஆனா அப்படி பயப்படுற அளவுக்கு இல்ல. அதனால என்ன சொல்றாங்க செய்ய அப்படின்னு. இப்ப நாங்க மண்டே போறோம் இதுக்கு. ரைட் சார், மெசேஜ் போட்டுருங்க. மண்டே போறோம். அவங்க என்ன ரிசல்ட் வந்தாலும் சரிதான். செகண்ட் ஒபினியன் கேட்கறதுக்கு யாராச்சும் கார்டியாலஜிஸ்ட் தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா கேட்கணும். ஆக்சுவலாக சித்தப்பாக்கு ஆச்சு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஆன்ஜியோ காமிச்சு இட் வாஸ் அப்நார்மல், சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. மேபி அந்த டாக்டர்கிட்ட கேட்குறேன். அவங்க இவருக்கு இதில் காமிச்சாரு, ஸ்பர்ஷ் குரூப் இங்கே RR நகர்ல இருக்கு. கேட்குறேன். அவங்க ஒருத்தருக்காங்க, மணிப்பாலில் ஒருத்தருக்காங்க. எனக்கு போஸ்ட் டெலிவரியும் போது அப்நார்மாலிட்டி இருந்தது. ஐ ஹேட் சிவியர் ஹை பிபி, சிவியர் லோ பிபி. ஒரு 4 ஹவர்ஸ்ல ஹை பிபிக்கு டேப்லெட் எடுத்தா சிவியர் லோ பிபி. ஸோ எனக்கு செக் பண்ண சொன்னாங்க. எக்கோ வாஸ் அப்நார்மல். ஐ ஹேட், என்ன உங்களுக்கு தெரியும், ஆஃப்டர் சோ மெனி சர்ஜரிஸ் மாதவன் டெலிவரி. ஸோ மேபி தட் இஸ் த ரீசன். மெடிக்கலோட too much of lot of medicines அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஜியோ தே போஸ்ட். இல்ல டைம் எடுக்கலாம், லெட்ஸ் ட்ரை a detox. Maybe one detox, maybe a weight loss of 2 kgs should help. So I was put on ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போய் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ போயிட்டு ஐ லாஸ்ட் மை வெயிட். போஸ்ட் தட் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் டாக்டர் செக் பண்ணாரு. He suggested this doesn't looks like anything wrong with the heart. ஒரு ஹெரிடிட்டி. எங்க வீட்லயே என்னோட அத்தைங்களுக்கு, எங்க சித்தப்பா எல்லாருக்குமே ஹை பிபி பிரச்சனை இருக்கு, லோ பிபி ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்டா பிபி டேப்லெட் நாங்களாம் எடுக்கவே முடியாது. ஏன்னா எப்போ எது லோ பிபி பிடிக்கும் தெரியாது. ஸோ எவ்ரிடே பிபி மானிட்டர் பண்ணும். இட் இஸ் ஹை வி ஷுட் டேக், இட் இஸ் லோ வி ஷுட் நாட் டேக். ஸோ அது வந்து ஒரு ஹெரிடிட்டிலேயே இருக்கு. ஸோ ஹி சஜஸ்டட் ஆன்ஜியோ இப்போ வேண்டாம், வெயிட் பால்பிட்டேஷன் வர காலத்துல அகெயின் இஃப் தெர் இஸ் a weight gain, anything related to hormonal imbalance, we'll have to take a call into that. Okay. He suggested correctly. Our is still there on கேட்கிறேன். Is there? I'll share the number, sir. சரி, ஓகே. இன்னும் சீரியஸா இருக்காது சார். கீப்பிங் யுவர் ஏஜ் இன் மைண்ட். ஆமா, இவர் ஆக்சுவலா இந்த டாக்டர் வந்து ரொம்ப ஆங்ஸியஸா இருக்காரு. எனக்கு அதுதான் புரியல. அதாவது எனக்கு சுகர் வந்து இந்த வயசு வரைக்கும் எனக்கு இருந்தது இல்ல. இப்போ வந்து பார்டர் லைன்ல இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு எடுத்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பார் சாக்லேட் லெவலுக்கு நான் சுகர் சாப்பிடுறேன். Depends on the day that you took, sir. அன்னைக்கு நீங்க டெஸ்ட் எடுத்த அன்னைக்கு if you had a high sugar food அன்னைக்கு சுகர் கண்டிப்பா பாட்டில் காமிக்கும். ஆமா, கட்டாயமா. அதெல்லாம் ஒரு கன்சிடர் பண்ணாம ஹை சுகர் இருக்கு, காஃபில சுகர் சேர்க்கக்கூடாது அப்படி போச்சுன்னா எனக்கு வந்து லோ சுகர் ஆயிடும். ஆமா.
I think அது sugar எல்லாம் like it has to be done 3-4 times at least at various ஆமா different situationல எடுத்தாதான் அது ரிசைட் பண்ண முடியும். பார்ப்போம். இப்ப ஏஜோ வந்து எடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் யார்ட்டாச்சும் கேட்பான். ம் சரியாம நான் இந்த இடத்துல கையெழுத்து போட போறேன். எஸ் சார். அது பேர்டு போட்டோட இன்னும் எலிவேட் ஆயிடுது சார். எலிவேட் ஆயிடுச்சு அது. இது என்னன்னா நேர்ல பார்த்தோம்னா போட்டோகிராஃப்ல பாக்குறது நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். போட்டோகிராஃப்ல பாக்குறதுக்கு நேர்ல பாக்குறதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. 28 அன்னைக்கு 28 சார். எஸ் அந்த இதுதான் டவருக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கணும் போல தோணுது இல்ல? டார்க் இருந்தா நான் கீழே இருக்கிற அந்த வர்மிலியனுக்கு மேட்ச் பண்ணும் போல இருக்கு சார். ஆமா ஆமா, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாதான் அதோடைய இன்னொன்று சார், த்ரெட்மில் வந்து நீங்க அப்ப ஆங்ஷியஸா இருந்தா கூட உங்களுக்கு அப்நார்மல் காமிக்கும். அம்னாமல் காட்டும். அதுவும் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெட்மில் ஏறி இருக்கேன் நான். எனக்கு ஃபர்ஸ்ட் எக்கோ போட்டுமே ஐ வாஸ் ஆங்ஷியஸ். ஸோ ஆப்வியஸா அது நல்ல டிஃபரன்ஸ் இருந்தது. டாக்டர் சொல்லி லைக் வில் டேக் ஒன் மோர், நாட் நவ், மேபி கொஞ்சம் ஒரு 1-2 days கேப் எடுத்து திஸ் இஸ் நார்மல்னு ஒரு அக்செப்டன்ஸ் வரும்போது வான்னு அனுப்பிவிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ திரும்பி போனும்போது she said like mild abnormality doesn't really it's an issue, பட் செக் பண்ணிடலாம் அப்படின்னு செக் பண்ணிட வேண்டியதுதான். ஆனா அதாவது ஸ்டென்ட் அப்படி இப்படின்னு வர்றது, ஏஞ்சியோபிளாஸ்டி அப்படி எல்லாம் வர்றதா இருந்தா தேவையான நம்ம தெரியாம எடுக்க கூடாதுன்ற. இப்ப இத நல்ல போட்டோகிராஃப் நான் அனுப்புறேன், அதை என்லார்ஜ் பண்ணி பார்த்தா தெரியும். சார் இது கிரவுட பாருங்க, பயங்கரமா இருக்கு சார். பயங்கர நல்ல எஃபெக்டிவா இருக்கு. இல்ல இதெல்லாம் ஒண்ணுமே செய்யல, இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே செய்யல இல்லையா? ஆனா அந்த ஒரு பிரிட்டிஷ் ஸ்டைல், கலோனியல் ஸ்டைல் பில்டிங் அது நல்ல டெப்த் கிரியேட் ஆனது, நல்ல ஹைட் அண்ட் ஷேடு, கலர், லைட் அண்ட் ஷேடு, டெப்த், அதுதான் விளையாடி இருக்கு, விளையாண்டுருச்சு. சரியாமா, இப்போ வந்து நான் சவுண்டோட வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அனுப்புறேன். ரைட் சார். ஓகே. செஞ்சாங்கமா அடுத்து என்ன செய்வோம் சொல்லி பாப்போம். அடுத்து என்ன பிளான் பண்றேன்னு நான் அந்த கிளவுட் வெட் ஆன் வெட் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம் நான் இதுல க்ளோஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி, ரொம்ப முன்னாடி இருக்கு. ஓகே ஓகே ஓகே, ரைட். சரி, நான் ஒன்னொன்னா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் முன்னாடி சொன்னபடி சார், நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போறேன். சரி. இது இன்னும் ஒரு வேலை ஒண்ணு என்ன, அது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம உட்கார்றப்ப முதல்ல ஆரம்பிக்கிறோம். என்னன்னா ஒரு பிரஷர் போட முடியாது. கோபால்ட் ப்ளூ ரொம்ப நல்லா இருக்கும். கோபால்ட் ப்ளூவும் அல்ட்ராமரைனும், இல்லாட்டி கோபால்ட் ப்ளூவும் செருலியன் ப்ளூ, whatever. இந்த ப்ளூ பிரஷர் ப்ளூ வந்து பேப்பர் ப்ளூ ஆக்கிடும், எடுக்க முடியாது. கோபால்ட் ப்ளூ வந்து நம்ம வச்சிட்டு பிரஷர் வச்சு எடுத்தோம்னா கலர் 90% வந்துடும். அது மாதிரி ஒரு வாஷ் மேல டார்க்காவும் கீழே கொஞ்சம் லைட்டா வர மாதிரி ஃபுல்லா ஒரு வாஷ் ஒன்று கொடுத்துட்டு ட்ரையர் 2-3 பிரஷ் வச்சுட்டு நல்ல ஒரு பெரிய பிரஷ் வெட்டாக்கி கிளீன் வாட்டர்ல வெட்டாக்கி டஸ்ட் பிரஷ் ஆக்கி நல்ல துணியில வச்சு பிரஷ் நல்லா கழுவிட்டு உதறிட்டு துணியில தொடச்சிட்டு லேசா அப்படி தொடச்சிட்டு துணியில வச்சு அப்படி நசுக்கி எடுத்து இப்படி வச்சு அப்படியே நசுக்கி எடுத்து ரெடியா வச்சிருக்கிறது. அந்த டேம்பா நம்ம ஷேப்லாம் திரும்ப கொண்டு வந்து வைக்கிறது. அதுக்கப்புறம் நான் வாஷ் கொடுக்கிறது. இத வச்சு ஏதாச்சும் ஒரு கிளவுட் ஒன்று போட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கலரை எடுத்துக்கிறது. பேப்பர் இப்படி இருக்கும், சாஞ்சிருக்க கூடாது. இப்படி ஃபிளாட்டா வச்சுக்கிட்டு அப்படியே அங்க எடுத்துறது, வாஷ் பண்ணிட்டு திரும்ப பிரஷ் க்ளீன் பண்றது. அப்படியே எடுத்துட்டே வந்தா லேயர் லேயரா வர ஆரம்பிக்கும், கிளவுட் எஃபெக்ட் வரும். ஆமா, இது வந்து
எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் ஒரு தடவை செஞ்சது நூறு செய்ய முடியாது. ஏன்னா அப்ப என்ன வருதோ அது வரணும். ம் ஓகே அது ஒண்ணு செஞ்சு பார்க்கணும் கட்டாயம். ரைட். அது அதே அது ஒரு தடவை அந்த ரவுண்ட் கியூமுலஸ் சொல்லுவாங்க தெரியுமா? கியூமுலஸ் கிளவுட்ஸ் அப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற கிளவுட்ஸ். இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற கிளவுட்ஸ் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஆட்டு மந்த இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கிளவுட் ஃபார்மேஷன். அப்புறம் ஸ்ட்ரீக்ஸா இருக்கும். அப்புறம் காத்தடிச்சு அந்த கிளவுட் அப்படியே வந்து இப்படி வந்து அப்படியே மேலே ஏறி இருக்கும். அந்த கிளவுட் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும். ரைட் சார். நீங்க போனதும் சொன்னீங்கல்ல சார், நீங்க டிஃபரண்ட் சார்ட் ஆஃப் கிளவுட்ஸ்னு. உங்க பெயிண்டிங்ல நிறைய இருக்குது. நிறைய இருக்கும். அது இருக்கு. பிளஸ் நான் ஒரு சில போட்டோகிராஃபிஸ் நான் எடுத்து வச்சிருக்கிறதுல இருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக். இப்ப லாஸ்ட் வீக் எனக்கு வந்து அதேதான் திரும்பி ஹை விபி லோ விபி கீழே விழுந்து ஆச்சு. மாதவனோட ஆனுவல் டே அன்னைக்கு ஒரு கீழே விழுந்தேன் லோ பிபில. அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு சன்மானம் பண்ணி தாசி தாயா ஆத்துக்கு போயிடுமா நீ வரண்டான்ட்டாங்க. அதெல்லாம் ஆச்சு. ஸோ லாஸ்ட் வீக் நான் ஆக்சுவலா ஒன்றும் தொடல. கிளாஸ் நான் எடுக்க வேண்டிய கிளாஸுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுட்டேன். லாஸ்ட் Thursday ஒரு தடவை பண்ணேன். நேத்தி திரும்பி இது பண்ணேன். இது இந்த கிளைமேட் ஆல்வேஸ் இஸ் பேட் ஃபார் மீ சார். இந்த டிரான்சிஷன் இது வந்து எனக்கு ஒரு ரவுண்ட் படுத்து எழுந்திருப்பேன். எனக்கு மைக்ரேன் இஷ்யூ இருந்தது, இப்ப இல்ல. ஸோ அதுவெல்லாம் ஒரு ரவுண்ட் வந்து போகும். எல்லாம் ஆல் போன் ரிலேட்டட் நர்வ்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ வந்து போய் செட்டில் ஆகும். பேட் ஃபார் மீ. பல் வலியில எல்லாமே ஒரு ரவுண்ட் வரும். போன தடவை மாதம் குத்தி ஒரு வலி, சும்மாவே பல் வலி வரும்.